ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வருகின்ற 29ஆம் தேதி பார்த்திங்கன்னா தை அமாவாசை வரவிருக்கின்றது, புதன்கிழமை. வருடத்தில் 12 மாதங்கள்லேயும் வரக்கூடிய அமாவாசையிலும் நம்முடைய முன்னோர்களை நம்ம வணங்க வேண்டும். அவர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பண காரியங்களை தவறாமல் திருப்தியுடன் செய்ய வேண்டும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையும் நமக்கு அடுத்துகின்ற வருகின்ற அந்த சந்ததிகள் வாழ்க்கையும் சிறப்பாக அமையும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா அவர்கள் செய்த பாவ புண்ணியங்கள் அப்படியே நமக்கும் அது வந்து சேரும் அப்படிங்கிறதான் ஒரு ஐதீகம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சில பேர்லாம் டாக்டர்கிட்ட போனால் கூட நம்ம சொல்லுவோம், பரம்பரையாக இப்படி ஒரு வியாதி இருக்குது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. உங்கள் தாத்தா பாட்டி ஜீன்லேருந்து உங்களுக்கும் இப்படி வருது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதே போல் தான் எப்படி அந்த அவர்களுடைய அந்த உடலமைப்பில் இருக்கின்ற மாற்றங்களும் நமக்கும் வர்றது மாதிரி தான் சில விஷயங்களும் வாழ்க்கை ரீதியாக நமக்கு அவர்களை நம்ம தொடர்ந்து வழிபாடு செய்து கொண்டு வரும்பொழுது தான் நம்மளுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். அந்த வகையில் நீங்கள் எந்த அமாவாசையை மறந்தாலும் சரி, இந்த 3 முக்கிய அமாவாசைகளையாவது நம்ம வழிபாடு செய்வது சிறப்பு. அதில் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் புரட்டாசி அமாவாசை, இப்போது இருக்கக்கூடிய இந்த தை அமாவாசை, இந்த 3 அமாவாசைகளும் பார்த்திங்கன்னா மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு சக்தி வாய்ந்த அமாவாசை திதிகளாகவே நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. மற்ற அமாவாசைகளில் முன்னோர்கள் வழிபாட்டை தவற விட்டவர்கள் கூட இந்த 3 அமாவாசைக்கு பித்ரு வழிபாட்டை செய்து விடுங்கள். ஜோதிட ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, கிரக ரீதியாக இதற்கு பின்பாக பார்த்திங்கன்னா நிறைய காரணங்களும் நிறைய ஆன்மீக ரீதியான பலன்களும் இருக்கிறது அப்படிங்கிறதான் நிதர்சனமான ஒரு உண்மை. எல்லோருமே நம்முடைய நன்மைக்காக தான் முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளார்கள். இந்த மாதிரியான விஷயங்களை மாதம் பௌர்ணமி அமாவாசை திதிகளெல்லாம் செய்யணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்தது அனைத்துமே நம்மளுடைய நன்மைக்காக தான். ஏன்னா அவர்கள் இதெல்லாம் அவர்களுடைய முன்னோர்கள் வழியில் பின்பற்றி வந்ததை நம்ம அப்படியே தொடர்ச்சியாக பின்பற்றணும் அப்படிங்கிறது. அப்பொழுது தான் நம்ம வாழ்க்கை எந்த ஒரு தடைகளும் கஷ்டங்களும் இல்லாமல் நிம்மதியாக போகும் அப்படிங்கிறதுக்காக. அதனால் யாருமே 29ஆம் தேதி பார்த்திங்கன்னா தவற விட்டுறாதீங்க. கட்டாயம் முன்னோர்கள் வழிபாடு செய்யுங்க. அதுபோல் இன்னும் சில வழிபாடுகளை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய கடன் பிரச்சனைகள் இப்படின்னு வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளை இந்த தை அமாவாசையை உங்களுக்கு தீர்த்து வைக்கும் அப்படிங்கிறதான். ஏன்னா நம்ம மற்ற நாட்களில் இப்போ சாதாரணமாக கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறோம், இந்த கஷ்டங்கள்லாம் தீரணும் அப்படின்னு நம்ம செய்கிறத விட இந்த மாதிரியான விசேஷ நாட்களில் செய்யும் பொழுது அதற்கு விரைவாகவே பலன் கிடைக்கும். அதற்காக தான் சொல்வது, இந்த நாட்களை தவற விடக்கூடாது அப்படின்னு. இன்றைக்கு கூட பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை சோமவார பிரதோஷம், இதில் மாத சிவராத்திரி கூட வந்திருக்கிறது. இதற்கு இன்னும் சிறப்பு உண்டு. இந்த நாட்களையும் தவற விடக்கூடாது. இப்படி ஒவ்வொரு விசேஷ நாட்களையும் தொடர்ந்து வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அந்த பலவிதமான கஷ்டங்களும் சங்கடங்களும் நம்மை விட்டு விரைவிலேயே நீங்கிவிடும் அப்படிங்கிறதான். முழு நம்பிக்கையோடு இந்த விசேஷ நாட்களில் வரக்கூடிய சொல்லக்கூடிய வழிபாட்டு முறைகளை நம்பிக்கையோடு செய்து பாருங்கள், நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. வாங்க 29ஆம் தேதி புதன்கிழமை அமாவாசை திதியில் செய்ய வேண்டிய வழிபாடுகளை பார்க்கலாம். பதிவை முழுவதுமாக பாருங்கள். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வருகின்ற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பாருங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும் பொழுது, அதாவது ஒரு நல்ல நாட்களில் நம்ம கடவுளுக்காக ஏதாவது செய்யும் பொழுது நமக்கு எப்பொழுதும் அந்த பரிகாரத்தை செய்துவிட்டால் கூரையை பிச்சுக்கிட்டு பணம் கொட்டி விடும் அப்படின்னு சும்மாவே இருக்கலாம் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. பணம் சேர வேண்டும் என்ற ஆசை இருக்குன்னா, தொழில் துவங்க வேண்டும் என்ற ஆசை இருக்குது, எல்லா முயற்சிகளும் மேற்கொள்கிறோம். ஆனால் முயற்சிகளில் தடை, லோன் கிடைக்கவில்லை, ஒரு கடை வைத்து வியாபாரம் செய்யவில்லை என்று நம்ம புலம்போம். அந்த மாதிரியான விஷயங்களுக்குத்தான் தீர்வு கிடைக்கும். ஆனால் நம்ம இந்த செல்வம் சேரும், அப்படி சேரும் இப்படி சேரும்னு சில பேர் சொல்லுவாங்க. அது எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வீட்டோட மேலையிலேருந்து அப்படியே விழுந்து விடுவது கிடையாது. நம்ம செய்கின்ற முயற்சிகளில் ஏதாவது தடை இருக்குது, அதை நம்ம உருப்படியாக செய்ய முடியலைன்னா அதில் நமக்கு ஒரு தெளிவும் அந்த தன்னம்பிக்கையும் கிடைக்கும் அப்படிங்கிறதான். அதனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சில விஷயங்களை தவறாக புரிய வைப்பார்கள். அதாவது இதை செய்யுங்க, உங்களுக்கு அவ்வளோ கோடிக்கணக்கான பணம் வரும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பார்த்திங்கன்னா நம்ம இதை செய்து விட்டால் நமக்கு கோடிக்கணக்கில் வந்துடும் அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு சும்மா இருக்கக்கூடாது. அந்த செய்கின்ற வேலையின் மூலமாகத்தான் நமக்கு இந்த மாதிரியான பண தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தியாகும். அதை முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கடை வைக்க இடம் கிடைக்கவில்லை, யாருடைய சப்போர்ட்டும் கிடைக்கவில்லை என்று தனிமரமாக நீங்கள் நிற்கிறீர்கள். இந்த பரிகாரத்தை பார்த்திங்கன்னா அமாவாசை நாளில் செய்து பாருங்கள். எல்லோருடைய அந்த சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். வங்கியில் லோன் கூப்பிட்டு கொடுப்பாங்க. எதிர்பாராத இடத்துல கடை வைக்க சூப்பரான இடம், இப்படியான பல விஷயங்கள் உதாரணத்திற்கு உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை தரக்கூடிய விஷயங்களாக நடக்கக்கூடும். இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடியது. அதனால் செல்வம் கொட்டும், அப்படி கொட்டும் இப்படி கொட்டும் அப்படிங்கிறது கிடையாது.
முறைப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் முழு நம்பிக்கையோடு அமாவாசை தினத்தில் உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து காக்கைக்கு உணவு வைத்து வழிபாடு செய்யும் பொழுது அதன் மூலியமாக அவர்களுடைய அருளாசி நமக்கு கிடைத்து அவர்கள் மூலியமாக நமக்கு ஏதாவது தடை இருந்துச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா அவர்களுடைய மனதை குளிரச் செய்து நமக்கு அந்த தடையிலிருந்து ஒரு விலகல் ஏற்படும் அப்படிங்கிறதா. நம்ம அதாவது வழிபாடு செய்கிறோம், அவர்களை வைத்து வழிபாடு செய்தோம், அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா காக்கைக்கு சாப்பாடு வைப்போம், நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சாப்பிடுவார்கள் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். ஆனால் அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களையும் நம்ம தவறாக செய்யக்கூடாது. அதாவது இந்த தினத்தில் சில பேர் பார்த்தீங்கன்னா இது தெரியாமல் கூட செய்வாங்க. அந்த ஒரு விஷயங்களையும் தவிர்க்க வேண்டியது ஒரு முக்கியமான ஒன்று. இந்த அமாவாசை திதி நடைபெறுகின்ற இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா பெண்கள் கட்டாயம் வீட்டில் பார்த்தீங்கன்னா கோலம் போடக்கூடாது. அமாவாசை தினங்களில் எப்போதுமே வீட்டில் பார்த்தீங்கன்னா பெண்கள் கோலம் போடக்கூடாது. அதாவது கோலம் வந்து தெய்வ கடாட்சத்தை வீட்டிற்குள்ளே கொண்டு வரக்கூடியது. அந்த நாட்களில் அமாவாசையில் நம்ம போடும் பொழுது முன்னோர்கள் அருளாசி நமக்கு கிடைக்காமல் போயிடும். அதாவது அவர்கள் வீட்டிற்கு வர இருக்கும் நேரத்தில் இந்த தெய்வங்கள் அந்த நிலைவாசல் நின்று கொண்டு இருக்கும் பொழுது அவர்களை இந்த சக்தியானது தடுத்துவிடும். அதற்காக பார்த்தீங்கன்னா நிலைவாசலில் அமாவாசை திதிகளில் கோலம் போடக்கூடாது. அப்பொழுது அவர்கள் சந்தோஷமாக நம்ம வீட்டிற்குள் பிரவேசம் செய்வார்கள் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதே போல் பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் அசைவமும் எடுத்து சாப்பிடக்கூடாது. தம்பதிகளாக இருக்கின்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அதற்கு முந்தைய நாளும் சரி அடுத்த நாளும் இந்த தாம்பத்திய உறவில் ஈடுபடக்கூடாது. இந்த விஷயங்கள் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீட்டு, அதாவது இறந்தவங்க வீட்லேயும் போய் பார்த்தீங்கன்னா அமாவாசை விரதம் இருப்பவர்கள் துக்கம் விசாரிக்கக்கூடாது. அமாவாசை தீதி இருக்கும் நேரத்தில் நகைகளை கொண்டு போய் அடமானம் வைக்கக்கூடாது. யாரிடமும் கடன் இரவல் போன்றவை இருக்கக்கூடாது. தேவையில்லாமல் எங்கேயும் பார்த்தீங்கன்னா அமாவாசை திதிகளில் சுற்றக்கூடாது. நகம் வெட்டக்கூடாது. பெண்கள் தலைவிரி கோலமாக இருக்கக்கூடாது. முடி வெட்டுதக்கூடாது. வெறும் நெற்றியுடனும் இருக்கக்கூடாது. எப்பொழுதும் ஆண்கள் பார்த்தீங்கன்னா நெற்றி நிறைய திருநீர் பூசுவது மிகவும் நல்லது. அதிலும் குறிப்பாக அமாவாசை திதிகளில் வெறும் நெற்றியோடு சுற்றவே கூடாது. பெண்கள் யாரிடமும் அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா கோபப்பட்டு அவர்களுக்கு சாபத்தை தரக்கூடாது. செய்யக்கூடாத செயல்களை பற்றி பார்த்து விட்டோம். இப்பொழுது செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ளுங்கள். கட்டாயம் பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் யாராவது தெரியாமல் இந்த தவறுகள்லாம் செய்து கொண்டு இருக்கீங்கன்னா இனிமேல் வரக்கூடிய அமாவாசை திதிகளையாவது இந்த விஷயங்களை தவிர்த்து விடுவது நல்லது. ஏன்னா தெரியாமல் செய்திருப்போம், நமக்கு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இதற்கப்புறம் தெரிந்து கொண்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அதை திருத்திக் கொள்வது தான் நமக்கு ஒரு நல்லது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். அமாவாசை திதி அன்று வீட்டில் என்ன சமைக்கிறோமோ அதை காகத்திற்கு சிறிதளவு வைத்து விட்டு உண்பது என்பது தான் சிறப்பு. அதாவது வீட்டில் நீங்கள் அமாவாசையில் சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா சமைப்பாங்க, படையல் போடணும் அப்படிங்கிற பட்சத்தில், இல்லை உங்களால் முடிஞ்சதை மட்டும் சமைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எதுவாக இருந்தாலும் முதல்ல சாப்பாடு கொடுக்கறது, சாப்பாடு சாப்பிட்றது காக்கா வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்து சாப்பிடணும். அந்த இறந்த முன்னோர்களை நினைத்து நம்ம வழிபாடு செய்யக்கூடிய நாளுங்கிறதுனால அவர்கள் வந்து சாப்பிட்டு அதற்கப்புறம் நம்ம சாப்பிடும் பொழுது அவர்களுடைய அந்த மனநிறைவு நமக்கு நல்லபடியாக நம்மளுடைய வாழ்க்கை முறையில் சூப்பராக அமையும் அப்படிங்கிறது. அவர்கள் எந்த அளவுக்கு அன்றைய தினம் நம்ம குளிரச் செய்கிறோமோ, அந்த மனதை குளிரச் செய்கிறோமோ, அவர்களால் ஏற்படக்கூடிய அந்த சாபங்கள், இந்த சங்கடங்கள், இல்லை ஏதாவது தடுப்புகள் எதுவாக இருந்தாலும் அவைகள் அந்த இடத்திலேயே முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு நமக்கு அதன் பின்பு ஒரு சிறப்பான வாழ்க்கை அமைவதாக ஒரு ஐதீகம் உண்டு. அதே போல் நம் வீட்டில் இறந்த முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு வாழை இலை விரித்து படையலிட்டு வழிபாடு செய்ய வேண்டும். இப்படி வழிபாடு செய்வதன் மூலம் அவர்களின் அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது. வசதி இல்லாதவர்கள் என்பவர் கூட தங்களால் இயன்ற அளவு ஏதாவது ஒரு பொருளை சமைத்து அவர்களுக்கு வைத்துவிட்டு பிறகு காகத்திற்கு வைத்து பார்த்தீங்கன்னா உணவு அருந்தினால் மிகவும் நல்லது. இவ்வாறு பார்த்தீங்கன்னா இந்த தை, புரட்டாசி, ஆடி நீங்கள் மற்ற அமாவாசை திதிகளை விட்டுட்டால் கூட இந்த 3 அமாவாசைகளில் வருடத்திற்கு வரக்கூடிய இந்த 3 அமாவாசைகளை மட்டும் தவறாமல் நீங்கள் கடைபிடித்து கொண்டு வந்தாலே உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் வந்து சேரும் அப்படிங்கிறதான். அதாவது முன்னோர் வழிபாடு நம்மளால் இயன்ற அளவு செய்ய முடியும். எப்பொழுதாவது தான் ஈடுபாடு செய்ய முடியும்னா இந்த மாதிரி இந்த 3 மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை திதிகளையாவது தவறாமல் வழிபாடு செய்யுங்க. மற்றதை கூட விட்டுருங்க. முடிஞ்சால் அந்த இதில் கூட நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். விட்டுருங்கன்னு சொல்வதை விட அந்த நேரத்தில் உங்களுக்கு வசதி இருந்து உங்களால் செய்ய முடிஞ்சால் அந்த அமாவாசையும் தவறாமல் செய்யலாம். ஆனால் முக்கியமாக இந்த 3 மாதங்களை தவறவே விடக்கூடாது. இதையாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யும் பொழுது தான் அவர்களால் ஏற்பட்ட ஏதோ ஒரு தடங்கள், ஏதோ ஒரு சாபம், அவர்களோட அந்த மன உளைச்சல் எல்லாமே நமக்கு தீர்ந்து
நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது தடை ஏற்பட்டுச்சுன்னா அதில் நல்லபடியாக நமக்கு நல்லவைகள் வந்து சேரும் அப்படிங்கிறது தான். இதுவும் ஒரு காரணமாக இருக்கும், நமக்கு தெரியாது. நம்ம அதற்கப்புறம் இந்த ஒரு அமாவாசை திதியில் முன்னோர்களை வழிபாடு செய்து படையல் போட்டு அதற்கப்புறம் நம்மளுடைய அடுத்த மூவை செஞ்சு பாருங்கள், அதில் எந்த ஒரு தடையுமே இருக்காது. ஏன்னா இது ஒரு அனுபவ ரீதியான உண்மை. ஏன்னா அவர்களுடைய அந்த சாபங்களும் கோபங்களும் மனதாபங்களும் நம்மளை கண்டுக்கலையே அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கங்களும் நம்மளை வந்து ஒரு பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். அதனால் உங்களுடைய குழந்தைகளுக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் இவர்களுடைய அந்த பெயர்கள் தெரிந்தாலும் அந்த பெயர்களையும் சொல்லி கொடுங்க. இந்த அமாவாசை திதிகளில் அவர்களுடைய பெயரை சொல்லி அவர்கள் மனதார நினைத்து வழிபாடு செய்யுங்க. அதுவுமே உங்களுக்கு நல்லபடியான அருளை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. மேற்சொன்ன விஷயங்களை நம்பிக்கையோடு அமாவாசை திதிகளில் தொடர்ந்து கடைபிடித்து கொண்டு வாருங்கள், நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான ஒரு உண்மை. அது மட்டும் இல்லாமல் அந்த தவிர்க்க சொன்ன விஷயங்களையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். தவறாக இனிமேல் செய்து கொண்டிருந்தாலும் இனிமே அந்த விஷயங்களை தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது. முக்கியமாக பெண்கள் பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் தலைவிரி கோலமாக இருக்கவே கூடாது. தேவையில்லாமல் எந்த ஒரு முரண்பாடுகளை பற்றியும் பேசி கொண்டு இருக்கக்கூடாது. அன்றைய தினம் இறை வழிபாட்டிற்கு முழு மனதை அர்ப்பணித்து விடுங்கள். ஏன்னா மாதத்திற்கு வரக்கூடிய ஒரு நாள் தான். அன்றைய நேரத்துலையும் பார்த்திங்கன்னா நம்ம மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்தக்கூடாது. இதில் எந்த அளவுக்கு கவனம் செலுத்துகிறோமோ அந்தளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை ஃப்யூச்சரில் நமக்கு நல்லபடியாக அமையும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.